விமான சாகசத்தை பார்க்க மெரினாவில் குவிந்தவர்களில் வெயிலின் தாக்கத்தால் பலர் மயங்கி விழுந்தனர். இதில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். நிகழ்ச்சி முடிந்த பின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கும் நிலையில் நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்பட்ட சறுக்கல்கள் என்ன என்பது பற்றி செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். முதலாவதாக ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், நம்ம நேற்றைய பார்த்தோம், அந்த சாகச நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மயங்கி விழுந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது வரை யாரால் என்னென்ன சிகிச்சைகள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு வருது? எவ்வளவு பேர் மருத்துவமனையில் தற்போது இருக்காங்க? நேற்று வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க வந்தார்கள். பார்த்த பிறகு ஒரே நேரத்தில் எல்லோரும் வெளியே வந்ததன் காரணமாக கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 90 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். நேற்று குணமடைந்து பாதி பேர் வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையில் ஓமந்தூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று இந்த சம்பவத்தில் உயிர் இழந்த 5 பேர் உடல்கள் ஓமந்தூர் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மையத்தில் 4 உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஒரு உடல் வைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது, அதே போல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்டவருடைய குடும்ப உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்து உடல் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இருக்கிறது. நேற்று 90க்கு மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது குணமடைந்து இரவு வீட்டுக்கு 10 பேர் திரும்பி சென்றிருக்கார்கள். தற்போது 4 பேர் மொத்தமாக சிகிச்சை பெற்றுவதாக தெரிகிறது. அவர்களுடைய உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவலர்களும் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் உடல்நிலை குறித்து கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது மருத்துவமனையை பொறுத்தமட்டில் இருக்கிறது. அவர்கள் உடல்களை வாங்குவதற்கு தற்போது வரை உறவினர்கள் யாரும் இங்கு வரவில்லை. அவங்களுக்கு தகவல் சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கா, உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இன்னும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது இன்னும் முழு விவரம் தெரியவில்லை. யார் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து என்ன மாதிரியான சூழல் இருக்கு இந்த பொறுத்தவரை பொறுத்துதான் பார்க்க வேண்டியது. தற்போது வரை மருத்துவமனைக்கு யாரும் இங்கு வரவில்லை. விக்னேஷ், மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களின் விவரங்களை குறிப்பிட்டீங்க. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். அடுத்ததாக, நிகழ்ச்சி முடிந்த பின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று மக்கள் புகார் தெரிவிக்கும் நிலையில் நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏற்பட்ட சறுக்கல்கள் என்ன என்பது பற்றி செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், போதிய பேருந்து வசதிகள், கூடுதல் ரயில்களை இயக்கல அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்வைக்கிறாங்க. எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு? ஏன் இந்த சறுக்கல்? இந்த நம்ம பார்க்கக்கூடிய 1.5 கிலோமீட்டர் பகுதியில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா பாத்துங்க, 1.5 கிலோமீட்டர், அப்போ ஒரு சதுர அடியில எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா, அதாவது பிரித்து நடத்தி இருக்கலாம். அதாவது மெரினாவில் மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு இல்லாம பெசன் நகர், அதே போல நீலாங்கரை, இது போன்ற பல்வேறு இடங்கள் இருக்குது. ஏன்னா வான் சாகசம் இங்க நடத்திட்டு உடனே அவங்களால அங்க போய் பண்ணிருக்க முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பிளைட் கிளம்பி இங்க சாகச நிகழ்ச்சி நடத்தும் போது ஏன் பிரித்து நடத்திருக்க கூடாது? 2018 பாத்தீங்கன்னா திருவிடந்தை பகுதியில் தான் மத்திய அரசுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்தது. ஏன்னா சிட்டிக்கு வெளியே நடத்தி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஏன்னா சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய ஏற்கனவே இங்க மெட்ரோ ரயில் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த மெரினா கடற்கரை ஒட்டி அது ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்கு. எனவே ஒரு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு 15 லட்சம் பேரை ஒரே இடத்தில் கூட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இங்க இருந்திருப்பதாக தான் தெரிகிறது. அது மட்டும் இல்லாம விஐபிக்களுக்கு மட்டும் அந்த டென்ட் போன்ற அந்த வெயில் இல்லாம இருப்பதற்கு தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க மட்டும் டென்ட் போட்டாங்க. மற்றவர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு போட்டது போன்ற பாதுகாப்பு சாதாரண மக்களுக்கு இங்க செய்யப்படவில்லை என்ற ஒரு புகாரும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிரித்து நடத்தி நம்ம சொன்னது போல பெசன் நகர் பகுதியில் நிறைய பேர் அங்கிருந்து பார்த்திருக்கலாம். அதே போல நீலாங்கரை, திருவான்மூர் போன்ற இந்த பீச் என்பது நீண்ட மாமல்லபுரம் வரை பாத்தீங்கன்னா இது நீண்ட கடற்கரையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு கருத்தா சொல்லப்படுகிறது. அதே போல ரயில்வேக்கு முன்கூட்டியே தகவல், ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வேயோட பேசி அவங்க நடத்தியிருந்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம சிறியவர்கள் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை வராமல் தடுத்து இருந்திருக்கலாம்.
செய்திருக்கலாம். அதே போல குடிநீர் வசதி என்பது எங்கேயுமே இல்ல. இவங்க கூட பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாட்டில்ஸ் குப்பைகள் போடப்பட்டு மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு குப்பையா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதாவது விஐபிகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் சாதாரண மக்களுக்கு சாமானியனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்ற 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மெரினா கடற்கரையில் நடத்தும் போது கூடுதல் கோஆர்டினேஷன் மீட்டிங்களை நடத்தி அந்த குறிப்பா தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது, வெளி மாவட்டங்களில் இருந்து காவல்துறையை வரவழைத்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். ஜல்லிக்கட்டு புரோட்டஸ்ட் நடந்தது 2017 நடந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அது தானாக பொதுமக்கள் கூடிய கூட்டமே ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி நெரிசல் இல்லாம ஒரு பல லட்சம் பேர் கூடியும் கலைந்தார்கள். ஆனால் இது போன்று ஒரு ஆர்கனைஸ்டு முதலமைச்சர் போன்றவர்கள் வரக்கூடிய இடத்தில் இது போன்று வந்தது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்களுக்கு பிறகு அதிகாரிகள் இடமாற்றம், காம்பன்சேஷன், இழப்பீடு என்பதோடு நிற்றுவல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இது நடைபெறாமல் இருப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருக்கின்றது. நேத்து நடந்த நிகழ்ச்சியில மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை பிரித்து நடத்தி இருந்தால் இந்த மாதிரியான சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.